வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் பார்த்து கொண்டு இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு மே 5 நீட் எக்ஸாம் இந்த இந்தியா ஃபுல்லாக நடக்குது. மொத்தம் 24 லட்சம் பேருக்கு மேலே நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி ரோட்டில் வந்தோம்னா பாப்பம்பட்டி பிரிவுலேருந்து ரைட் சைடில் ஒரு ரோடு கட்டாகும் பாப்பம்பட்டி போகிறதுக்கு. அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வந்தால் போது லெஃப்ட் சைடில் கலைஞர் கருணாநிதி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் தான் சென்டர் போட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் என்னோடய பையனும் இங்கே எழுதுகிறப்படி மொத்தம் இங்கே நல்ல கூட்டம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க நீங்கள்லாம் பார்க்குறது பூரா நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தவங்க தான். இப்போ இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கிறாங்க. நல்ல கூட்டம். 11 மணிலேருந்தே உள்ளே அனுமதிக்கிறாங்க. நிறைய பேர் உள்ளே போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 12-12:30 மணிக்கு சாப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா சரியாக இருக்குது. ஏன்னா மறுபடியும் லஞ்ச் அங்கே உள்ளெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் நாம் உள்ளே போய் சாப்பிட்டு போனோம்னா சரியாக இருக்குது. ஏன்னா மறுபடியும் திருப்பி வெளியில் வர்றது 5 மணி 20 நிமிஷத்துக்கு மேலே தான் வெளியிடுவாங்க. அது வரைக்கும் வெளியில் விட மாட்டாங்க. அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் உள்ளே போகாமல் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் உள்ளே போகிறவங்களும் போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஐடி கார்டு இதெல்லாம் காமிச்சிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். அந்த ரோட்லேயே பயங்கர டிராஃபிக் ஆகிற அளவுக்கு கூட்டம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது காலேஜுக்கு முன்னாடி தான் இப்போ நாம் நின்றுட்டுருக்கிறேன். நான் நின்றுட்டு இப்போ நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறவங்கள நாம் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. இப்போ எந்த கேள்வியுமே நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. நாம் போய் என்ன பண்ணுறீங்க, எங்கே படித்தீங்க, என்ன ஏதுன்னு கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணி அவங்களோட மைண்டை நாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறக்காக நாம் யாருக்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. அதே நேரத்தில் இந்த இடத்துல வேறு பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவங்க அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை அனுப்பிச்சு இப்போவே படிக்கிற குழந்தைகளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பேர் என்ன, அட்ரஸ் என்ன, எங்கே படிக்கிறீங்க, என்ன ஏதுன்னெல்லாம் கேட்டு நானும் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட தம்பி பேரண்ட்ஸுக்கிட்ட வேணால் கேளுங்க, யாரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கேட்காதீங்க. அவங்க ஏதோ இந்த நேரத்தில் ஒரு 2 கொஸ்டின் படித்து அவங்களுக்கு ஒரு 4 மார்க் 5 மார்க் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் போய் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நானும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க என்னென்னா வெளியில் வரபோது இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்டுக்கலாம். ஆனால் உள்ளே போகிற போது அவங்க படிக்கிறதுக்கு உட்காந்துட்டு அவங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க. அந்த டைமில் தொந்தரவு பண்ணுறது இந்த நீட் எக்ஸாமில் போகிற நேரத்துக்கு குழந்தைகளை தொந்தரவு பண்ணுறது எனக்கு சரியாக படல. அதனால் நானும் ஒரு சில பேரை தம்பி இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க படிக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வேணால் கேட்டு ஃபோன் நம்பரெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீட் எக்ஸாம் நாம் இப்போ இருக்கிறது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற இடம் பாப்பம்பட்டி பிரிவு பக்கத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ அந்த இடத்துல தான் நீட் எக்ஸாம் நடக்க போகுது. 1:30 மணிக்கு தான் லாஸ்ட் டைமு. நான் அந்த இன்விஜிலேட்டர் வெளியே நின்றுருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டேன், சார் 1:30 மணி வரைக்கும் வரலாம், அதுக்கப்புறம் வந்தால் விட மாட்டோம். அப்புறம் அந்த ஆடைகள்லேயும் சில கட்டுப்பாடுகள் எல்லாம் சொன்னாங்க. அதை ஒவ்வொருத்தர் மேக்ஸிமம் எல்லாமே சரியாக தான் வந்துக்கிறாங்க. ஏன்னா முதல் வருஷம்தான் அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் நார்மலாகவே எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாம் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கிறாங்க. அதனால் நீட் எக்ஸாம் 1:30 மணிக்கு மேலே உள்ளே விட்டுருவாங்க. லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை